ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ சாய் இன் சாய் வித் சாய். டைம் கரெக்டாக இப்போ காலையில் 5:15 ஆகுதுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் தான் இருக்கோம். என்னடா காலையில் சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுதான் இல்லை, எல்லாமே ஒரு ஜன் வயிற்றுக்கு என்றாலும் எதுவுமே வேணாம், உங்கள் அன்பு மட்டும் போதும்னு சொல்லி வாழ்கிற ஜீவன்கள் தான் வாயில்லா ஜீவன்கள். பொதுவாக நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு வந்து நம்ம 3 வேளை சாப்பாடு போடுவோங்க. ஆனால் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிற, அதுவும் இந்த அழகான அட்மாஸ்பியரில் சுற்றிட்டு இருக்கிற இந்த மாதிரி பறவைங்க, அது மட்டும் நாய்ங்க, அது மட்டும் இல்லாமல் வாயில்லா ஜீவனுக்கெல்லாம் வந்து ஒரு சிறிய குழு, அதாவது ரொம்ப ஸ்மால், அந்த குரூப் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த குரூப் வந்து டெய்லி காலையில், அதாவது 365 டேஸ் ஒரு நாளும் விடாம காலையில 4:30க்கு வந்து மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலான பறவை அதாவது பிஜியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல நம்ம பீச் மண்ணில் வந்து இந்த மாதிரி கிரெயின்ஸ், தானியம், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் போட்டுக்காங்க. அங்கே பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பீங்க, அது இவ்வளோ அழகாக பறக்குது பாருங்க. ஸோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம பந்தி எப்படி நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் சாப்பாடு ரெடி பண்ணி நமக்கு வேண்டி வச்சிருவாங்க ரெடியா. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்னிங் இந்த பேர்ட்ஸ்க்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு. வாங்க அவங்கள பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையை ரசிக்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் போவாங்க, சில பேர் வந்து ஸோ ஒர்க் போகும்போதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் லீவ், அப்படியாவது வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு லீவ் தருவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து சுத்தமாக லீவே இல்லைங்க. வருஷத்தில் இருக்கிற எல்லா 325 நாளும் டெய்லி காலையில் 4:30க்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு போடுறாங்க இந்த பறவைங்களுக்கு எல்லாமே. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தான் வந்து வந்து சேரிட்டி மாதிரி தான் நடத்துகிறாங்க. எனி ஒன் கேன் ஹெல்ப், யார் வேணால் வந்து ஹெல்ப் பண்ணலாம், யார் வேணால் வந்து சப்போர்ட் பண்ணலாம், யார் வேணால் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஸ்பான்சரில் வந்து உங்கள் பேர் சொல்லி இவங்க வந்து பறவைகளுக்கெல்லாம் திருப்பி பேர்ட்ஸ்க்கு எல்லாமே திருப்பி ஃபுட்டு போடுவாங்க. என்னது என்ன சொல்கிறது, ஒரு வெயிலோ இல்லைன்னா வந்து மழையோ சுனாமியோ ஃப்ளட்டு எது வந்தாலும் இவங்க போகிற சாப்பாடு மட்டும் பறவைகளுக்கு வந்து நிற்கவே நிற்காதுங்க. எல்லா நாளும் காலையில் டெய்லி வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் மேலே வந்து இவங்க இந்த சர்வீஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான இயற்கை காட்சியை வந்து அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு சன்ரைஸை பார்த்துட்டு போகலாம். கமான், லெட்ஸ் கோ. பொதுவாக நம்ம வந்து எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு தாங்க நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் அவங்களோட ஒர்க்கே ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மக்கள் கூட இருக்கிறாங்களா சென்னையில்? அதுவும் வந்து எல்லாருமே நல்லா அசந்து தூங்குற நேரம், அதாவது இந்த 4 to 4:30 அந்த டைமில் வந்து இவங்க ஏஞ்சி வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து சூப்பராக சாப்பாடு போட்டு அதுவே ஒரு கண் கொள்ளாத காட்சியாக மாற்றி ஒரு சென்னைக்கே இன்னும் ஒரு பேரழகு சேர்க்கிற மக்கள் தாங்க இவங்க.
மக்களே இந்த சினாரியோவோட ரியல் ஹீரோஸ் வந்து நம்ம கூட இருக்காங்க. வாங்க உன போய் பேசுவோம். சார் வணக்கம் சார். ஸோ எவ்வளோ வருஷமா இந்த சர்வீஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க சார்? நான் வந்து 2008 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணது. அது பண்ணும்போது வந்து 1 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. 1 kg வந்து பச்சைப்பாய், அது வெள்ளை சோளம், மக்காசோளம், பச்சைப்பாய், இதில் வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் 2008 டிசம்பர்லேருந்து. அப்போ வந்து ஒரு 10 புறா தான் வரும். ஓகே. அது 14 years பேக். இப்போது ஐயா வாங்க. அதில் வந்து நிறையா அந்த கேப்பில் வந்து 14 years 2008லேருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறையா அந்த கேப்பில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த இன்னமும் நிற்கிற இடத்துல எவ்வளோ இடிப்பு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. மேலே போய் அங்கே போய் மேலே போய் போடணும். அது வேறு அந்த மாதிரி இந்த லாக்டவுன் வந்துச்சு. கோவிட்-19 வந்துச்சு. அது மாதிரி அது நிறைய ப்ராப்ளம்ல இருக்கும்போது அப்போ கூட இந்த மாதிரி நிப்பாட்டாம ஒரு நாள் நிப்பாட்டாம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதான் ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணிருக்கோம். ஒரு நாள் விடாம, ஒரு நாளும் லீவ் விடாம நீங்க வந்து டெய்லி சர்வீஸ் பண்ணிட்டீங்க. அது ரியலாவே ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆக்சுவலி அது புயலோ ஒரு ஃப்ளட் வந்தா கூட நீங்க வந்து சர்வீஸ் பண்றீங்கன்னா யூ ஆர் ரியலி கிரேட். என்ன இருந்தா சரி, இது நம்ம வந்து டெய்லி வரணும். 4:30 4:45 வரும். ஒரு 7 o'clock கூட சோசியல் ஒர்க் பண்ணிட்டு போயிடும். அதுல வந்து இதுல வந்து கூட ஒரு 10 liters 10 லிட்டர் பால் வரும். பிளேட் வரும். பாயாசம் போடுறோம். அது வந்து நாய்க்கு. ஓகே. அந்த காக்காக்கு வந்து ஒரு காராசேவ் 7 8 10 கிலோ காராசேவ் போடுறோம். ஓகே ஓகே. அதெல்லாம் அப்புறம் புறாக்கு எல்லாம் வந்து கிளீன் பண்ணி இந்த புறாக்கு ஒரு 800 kg போடுறோம் டெய்லி எவ்ரி டே. ஓகே சார். சோ நம்ம இங்கல மாதிரி பப்ளிக் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க? அது பப்ளிக் வந்து கடையில இருந்து கொண்டு வந்து கூட போடலாம். இங்க வந்து டொனேஷன் பண்ணி கூட வாங்கி போடலாம். நம்ம சென்னை கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது? உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணனும்னா உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் இருக்கு. போலீஸ் சப்போர்ட் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். போலீஸ் சப்போர்ட் நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபோன் போட்டா உடனே வந்து போலீஸ் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் இப்பவுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போர்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. போலீஸ் சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. சூப்பர். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணீங்க. அது வந்து அவ்வளவு ஈஸியா யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணீங்க. என்ன இருக்கு அது பிரேயர் மார்னிங் டைம் இருக்கு. அப்புறம் நம்ம தானியம் போடுறோம். தானியம் கூட சும்மா இல்லை. நம்ம வந்து இப்போ அதை ஃபர்ஸ்ட் போடும்போதே வந்து ஸ்வாஸ்திக் பண்றோம். அது வந்து சும்மா இல்ல, அது பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது ஸ்வாஸ்திக் இருக்கு. அப்புறம் வந்து 4 திசாவில் இருக்க 4 ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் இது மாதிரி அது சூலம் இருக்கு. 4 பக்கம் சூலம் பண்ணிருக்கு. அப்புறமா இதை பண்ணிட்டு முடிச்சிட்டு நம்ம வந்து பிரேயர் பண்றோம். காயத்ரி மந்திர். அதுதான். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட ஒர்க் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். நாங்களும் வந்து பொதுமக்கள் அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இவங்க கிட்ட ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான மேட்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து நிறைய பேர் இவங்கள வீடியோ எடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்மான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் வந்து இவங்களுக்கு ரியல்லி ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பொதுமக்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுற சர்வீஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சென்னையில் தெரியாதுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து என்ஜிஓஸ் எல்லாருமே நிறைய பேர் இருந்தாலும் நம்ம ரெகுலராக பார்ப்போம் டாகுக்கு, அப்புறம் வந்து கைவிடப்பட்ட கவுஸு, அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போது நம்ம சென்னையில், அதுவும் நம்ம சென்னையில் நடக்குது. சூப்பரான ஒரு விஷயம். அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஃபுல்லாக பிஜன்ஸாக இருக்குது. கண் குழந்தை காட்சி இருக்குது. ஒரு சூப்பரான காட்சியாக இருக்குது. பாருங்க.
செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பேர்ட்ஸு, சன்ரைசஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்து போனாடியே ஃபுல் என்ஜாய்மெண்ட். அது பறக்கும் போதே அப்படியே ஒரு ஃபீல், ஒரு தனி ஃபீல். செம்மையாக இருந்துச்சு பார்க்க. எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நான் இங்கே தான், மெரினா பீச் தான் பக்கத்தில் வீடு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ். ஸோ ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக அதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் எனக்கு இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, இப்படி ஒரு டீம் இருக்குன்றதே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து நான் பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு 5 மூட்டை 8 மூட்டை கிட்ட ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ சம்திங் கிரேட்டில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பிகினியாவுக்கு மேலே இங்கே வந்து உட்காருது. ஸோ இங்கே இருந்து உட்காந்து பார்க்கும்போது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக செம்மையாக இருக்குது நமக்கு இது பார்க்கறதுக்கு. ஸோ அண்ட் ஜஸ்ட் நோட்டட் தட் பிகியான் ஃபீடிங் டொனேஷன் பாக்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 8 to 10 பேக் மூட்டை கிட்ட அவங்க எடுத்து வந்து போடுறாங்க. ஸோ இஃப் சம்மன்ஸ் தேர் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், ஆர் அந்த டொனேஷனுக்காகவும் நம்ம அட்லீஸ்ட் வி கேன் வாட் கேன் யூ கேன் ப்ளீஸ் டொனேட் தட். அண்ட் வந்து பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் நல்லா இருக்கு. யூ ஹேவ் டு என்ஜாய் திஸ். தேங்க்யூ. ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. காலையில் வந்து இந்த புறாலாம் பார்க்குறது, சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ பிஜின் ஃபீடிங்க்கு இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ஒரு நார்த் இந்தியன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 புறாக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஒரு மூட்டை வந்து 1500 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் டொனேட் 1 மூட்டை, தட் இஸ் 50 kg. எல்ஸ் யூ கேன் டொனேட் அட் எனி limitations from 50 to 1500. So you can donate in your anniversary day, birthday, or any other auspicious or special day for you. So காலையில் they are starting at எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பார்த்ததுலேருந்து ஒரு 5:30 5:45 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுவும் புறான்றது வந்து ஒரு கவுடு இல்லாத ஒரு பறவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கவுடு இல்லாத ஒரு பறவை. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த அதாவது டைரக்ஷன் வந்து புறாக்குடைய பாடியிலேயே டைரக்ஷன் பை டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால தான் புறா வந்து ரேஸ்லலாம் கூட விடுவாங்க. அதாவது ரொம்ப லாங் ஏரியாஸ், அது பெங்களூரு, சிட்டி விட்டு சிட்டி, கண்ட்ரி விட்டு கண்ட்ரிலாம் வந்து இதெல்லாம் ஒரு ரேஸ் கூட இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு டைரக்ஷன், அதாவது கேம்பஸ் இருக்கிறதுனால அது எங்கேருந்து விடுறாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது புறாவில். அதே மாதிரி இவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீட் பண்ணுறாங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. தட் டு தே ஆர் நார்த் இந்தியன். அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்தாலே போதும். விவேகானந்த சிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த பிளேஸுக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மைண்டு வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. இந்த இப்போ நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ட்ரஸ்ட்டா? ஆமாம், அந்த ட்ரஸ்ட்டு இருக்குது. அதான் நீங்கள் இங்கே வாங்க, வந்தாலே உங்களுக்கு புரியும் அது என்ன பண்ணு எது பண்ணுன்னு சொல்லி தெரியும். பறவைகள்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து இந்த டாக்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் கவ்வு, பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. போடாதவங்க லேட் ஒன்றும் ஆகலை, நீங்களும் வந்து போடலாம். எப்படின்னா, நம்ம டெய்லி சமைக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களும் கொடுத்தா அதுக்கு ஒருவேளை பசி தீருங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ சீரியஸ்லி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக, அது மட்டும் இல்லாமல் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வந்து டொனேஷன் பண்ணோன்னா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்களும் வந்து இங்கே டொனேட் பண்ணிடலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்க ஃபோன் நம்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் எத்தனை மணிக்கு வராங்க, என்னென்ன தானியங்கள் போடலாங்க, என்னென்ன தானியம் நம்ம தரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே தரேன். மக்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம மக்கள் கூட போய் பேசணும். அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ப்ளீஸிங்கான மைண்டில் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லட்சக்கணக்கான பறவைங்கள்லாம் வந்து டெய்லி சாப்பிட்டு, அதாவது இவங்க போடுற சாப்பாடு பண்ணுற இந்த நிகழ்வு வந்து சுத்தமாக ஒரு நாளும் நிற்காது. ஒரு நாளும் லீவ் இல்லை. 365 டேஸும் வந்து இது நடக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடை பெறுது சாய் அண்ட் அஜி as cameraman from Chai with Sai, and bye.